ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பல விஷயத்தில் தடைகள் இருந்தது. கல்வி விஷயத்தில் தடைகள் இருந்தது, ப்ரமோஷன்ஸ் விஷயத்தில் தடைகள் இருந்தது, அதே போல் வெளிநாடு விஷயத்திலையும் தடைகள் இருந்தது, முக்கியமாக திருமண விஷயங்களில் தடைகள் இருந்தது, வசிக்கக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் இருந்தது. அது அத்தனையும் நீக்குவதற்காக குருவாகப்பட்டவர் 9ஆம் இடத்துக்கு வருகிறார். அதாவது 2க்கு உண்டானவன் 2ஆம் இடத்திலிருந்து 8ல் மறைகிறார் என்றாலும் அவர் 5க்கு உண்டானவன் இன்னொரு கோணத்தில் பெருங்கோணத்தில் போய் உட்காருகிறார். அப்படிங்கிறது பெரிய நன்மை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியான அந்த விருச்சிக ராசிக்கு டிசம்பருக்கு அப்புறம் ராகு சரியான பலத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறார். அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கேத்து டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து குருவுடன் சேர்ந்து, அதாவது ஜனவரியிலிருந்து குருவோட சேர்ந்து அவர் ஜனவரியில் குரு மீண்டும் வரார் இல்லையா, அப்போ இன்னும் பண பலத்தையும் அதே போல செல்வாக்கு பலத்தையும் கொடுக்கக்கூடிய கேத்துவாக இருக்கிறார். நம்ம கடவுள் கிடையாது, ஆனால் கடவுள் கொடுத்த பொக்கிஷமாக இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜி நம்ம பயன்படுத்தணும். அதுக்காக தான் இப்போ சொல்கிறது. அப்போ சொல்லும்போது யாருக்காக சொல்லப்படுகிறது? நமக்காகத்தான் இவர் சொல்கிறார், மெனக்கெட்டு சொல்கிறார், நமக்காக தான் சொல்கிறாருங்கும்போது அதை கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு இதாக பார்த்து அதில் இருக்கக்கூடிய குறிப்புகள்லாம் எடுத்து அதை பரிசீலனை பண்ணி ஓம் நமோ பிரம்மாதிபியோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்திருபியோ வம்சருடபியோ மஹத்பியோ நமோ குருபியः. சர்வோபப்ளவரஹித பிரஜான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஓம் சர்வேபியோ சத்குருபியோ நமோ நமः. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அந்த அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான இந்த வருஷம் நிகழ இருக்கக்கூடிய, அதாவது ஜூன் 2, 2026 நிகழக்கூடிய குரு பயிற்சியினுடைய பலன்களை முழுமையாக பார்க்க போகின்றோம். இந்த குரு பயிற்சியானது ஜூன் 2, 2026 தொடங்கி அடுத்த வருஷம் 26 ஜூன் 2027 வரைக்குமாக 390 நாட்களுக்கு அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசியில் நமக்கு விஷாகா, அனுராதா, ஜேஷ்டா, அதாவது விஷாகம், அனுஷம், பிறகு கேட்ட என்கின்ற 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 2க்கும் 5க்கு உண்டான குரு இதுவரைக்கும் 8ஆம் இடத்துல மறைந்திருந்ததுனால பல விஷயத்தில் தடைகள் இருந்தது. கல்வி விஷயத்தில் தடைகள் இருந்தது, ப்ரமோஷன்ஸ் விஷயத்தில் தடைகள் இருந்தது, அதே போல் வெளிநாடு விஷயத்திலையும் தடைகள் இருந்தது, முக்கியமாக திருமண விஷயங்களில் தடைகள் இருந்தது, வசிக்கக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் இருந்தது. அது அத்தனையும் நீக்குவதற்காக குருவாகப்பட்டவர் 9ஆம் இடத்துக்கு வருகிறார். அதாவது 2க்கு உண்டானவன் 2ஆம் இடத்திலிருந்து 8ல் மறைகிறார் என்றாலும் அவர் 5க்கு உண்டானவன் இன்னொரு கோணத்தில் பெருங்கோணத்தில் போய் உட்காருகிறார். அப்படிங்கிறது பெரிய நன்மை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது மாபெரும் வெற்றியை தரக்கூடியதாகவும் பிறகு அதீதமான வாழ்க்கையினுடைய தரத்தையும் மேன்மைப்படுத்துவதாகவும் இருக்கிறது. இந்த குரு பயிற்சியினுடைய நுணுக்கங்கள் ஒன்றாக நம்ம பார்ப்போம். இந்த குரு பயிற்சியில் 9ஆம் இடத்துல 151 நாட்கள் கடகத்தில் இருந்துட்டு ஒரு 85 நாட்கள் சிம்மத்துக்கு போயிட்டு மீண்டும் 154 நாட்களுக்கு அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறார். ஆக மொத்தத்தில் கிட்டத்தட்ட 305 நாட்கள் 9ஆம் இடத்துல இருக்கிறார். உச்சமாகவே இருக்கிறார். 5க்கு உண்டானவன் உச்சமாகிறதுங்கிறது பெரிய கொடுப்பினை. அதில் 2ஆக பிரிச்சுருவோம். இந்த குரு பயிற்சி 2ஆக பிரிச்சுரும். 6 மாதமாக 2ஆக பிரிச்சிட்டோம்னாக்கா 2ஆம் பகுதியில் இன்னும் அதிகமான செல்வங்களையும் சொத்துக்களையும் சேர்க்கக்கூடியவர்களாக பெயர் புகழ் இதெல்லாம் வளரக்கூடிய கீர்த்தின்னு சொல்லக்கூடிய, கீர்த்தின்னா என்ன, நல்ல விதமான பெயர், அதை என்கரேஜ் பண்ணும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புகழ் பெயர் இதெல்லாம் அவர்கள் விரும்புகிறதே கிடையாது. விருச்சிக ராசி அன்பர்கள் என்ன தெரியுமா, வெட்டு 1 துண்டு 2 பட வேலையை முடிச்சுட்டு போயாச்சு, அவ்வளோதான்.
பேர் புகழுக்கெல்லாம் வந்து நம்ம எப்பயுமே மயங்கிறதும் கிடையாது, வருத்தப்படுறதும் கிடையாது கிடைக்கலன்னா. ஆனால் அப்படிப்பட்ட உங்களுக்கு பெயரும் புகழும் அடைய வைக்கப் போகிறார் இந்த குரு. இந்த குருவினுடைய நட்சத்திரத்தினுடைய வடிவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களிடம் வந்து சில விஷயங்கள் நான் பகிர விரும்புகிறேன். 8 11 நட்சத்திரத்தில் நிறைய நாட்கள் இருக்கிறார். அதெல்லாம் ஒன்றாக பார்ப்போம். முதல்ல எடுத்த உடனே நான் சொல்ல வருவது, குரு 2ஆம் தேதி ஜூன் அங்கே போகிறார். போயிட்டு ஒரு 2 வாரம் தான் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், புனர்வசு. அதுக்கப்புறம் 2 மாதங்கள் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். சனியை பார்க்கிறார். வீட்டுகளில் ஏதாவது பிரச்சனைகள், வசிப்பிடத்தில் ஏதாவது பிரச்சனைகள், சொந்த ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனைகள், சட்ட சிக்கல்கள், இது அத்தனையும் நீங்குவார். பிறகு சட்டத்துறையில் இருப்பவர்களுடைய பிரச்சனைகளையும் நீக்குகிறார். எப்போ அந்த 2 மாதம், அது தேதி பார்த்தீங்கன்னா 18/6/2026 20/8/2026 வரைக்கும். சட்ட சிக்கல் எது இருந்தாலும் அதை வந்து கிளாரிஃபை பண்ணிடுவார். நம்ம சரியாக புரிஞ்சிக்காமல் இருந்திருப்போம், அல்லது நம்ம வந்து சரியானபடி அதை ப்ரெசென்ட் பண்ணாமல் இருந்திருப்போம். அதெல்லாம் ஏதோ ஒரு தவறை நிவர்த்தி பண்ணி சட்ட சிக்கல்களை நிவர்த்தி செய்கிறார். சட்டத்துறையில் இருப்பவர்களை மேன்மையானவனாக்குகிறார். சட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை அத்தனைக்கும் தீர்வு காண வைக்கிறார் குரு. அதன் பிறகு பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சொல்லிகிட்டே வரேன். அதன் பிறகு ஆயில்ய நட்சத்திரத்துக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து ஆயில்ய நட்சத்திரம் ரொம்ப நாள் 73 நாட்கள் அங்கே இருப்பார். அதன் பிறகு 85 நாட்கள் மகாவுக்கு போயிட்டு மீண்டும் வந்து 154 நாட்கள் 227 நாட்கள் உங்களுடைய ஆயில்ய நட்சத்திரத்தில் அவர் இருக்கும் பொழுது இதுவரைக்கும் நேர்ந்த அவமானம், துரோகம், நஷ்டம் அல்லது வீழ்ச்சி, தோல்வி அடைந்தது, பொருள்களை இழந்தது அத்தனையும் மீட்டு கொடுக்க போகிறார் குரு. சந்தேகமாக இருக்கா? சொன்னாவே என்ன சுவாமிகளே, இதெல்லாம் வந்து கனவு மாதிரி இருக்கு. ஆமாம், கனவு மாதிரி தான். கனவை நனவாக்கப் போகிறார் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு. 8 நட்சத்திரத்தில் உட்காந்து, ஏன்னா இவர் 5 2 வருமானத்துக்கு உண்டான அதிபதி. அதனால தான் சொல்கிறேன், இந்த வருமானத்தில் இதுதான் நம்ம இழந்தோமோ, கௌரவத்தில் இழந்திருப்போம். வாழ்க்கையில் நிறைய, அதாவது ஒரு மற்றவர்களுக்காக உழைச்சி கொட்டி விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்ப பாவம்னு சொல்லுவேன் நான். சரியான உழைப்பாளிகள், பிரயோஜனம் பார்க்காத உழைப்பாளிகள், சுயநலம் பார்க்காத உழைப்பாளிகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியினுடைய ஓனர் இருப்பார், அவருக்கு வந்து கூடவே இருந்து 30-35 வருஷங்கள் வந்து டிரைவராகவே இருக்கிறது, இல்லை அவருக்கு கூட வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது, அல்லது அவருக்கு கீழே ஒரு மேனேஜராகவே கூட இருக்கிறது. எந்த ஒரு லாபத்தையும் தனக்குன்னு ஒன்று பெருசாக ஒன்றுமே கிடையாது, அப்படியே இருப்போம். உழைப்பாளிகள். அப்படிப்பட்ட உழைப்பாளிகளாக நமக்கு சுய கௌரவத்தில் ஏதாவது பங்கம் வந்தால் அது எவ்வளோ உயிர் போகிற மாதிரி விஷயம். இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது. அதை அத்தனையும் மீட்டு கொடுப்பார். அதே போல் புகழ், அதாவது சுயநலம் பார்க்காம உழைக்கும் அந்த நபருக்கு வந்து ஒரு உலகமே அவரை பற்றி ஒரு பாராட்டினா அதை விட வேறு என்னங்க வேணும்? அந்த மாதிரியான விஷயங்களை குரு செய்ய போகிறார். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்ன? குரு 2ஆம் தேதி அவர் குரு வந்த உடனே ஒரு ரீதிங்க் பண்ணணும், ஒரு ரீஅனாலிசிஸ் பண்ணணும். நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம இப்போ எங்கே இருக்கோம், இது ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறேன், அப்படியே நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த உலகத்தில் நீ வந்து அடுத்த உயரத்துக்கு போகணுன்னாக்கா நீ தான் முடிவு பண்ணி, நீ தான் வந்து அதுக்கு சிந்தித்து, நீ அதை வந்து ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணணும். நம்ம தான் செட் பண்ணணும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு. இது வந்து இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, அதுலேயும் கூட வந்து சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இதுதான் வந்து டைம். அப்படியே ஓட்ட வீட்லேயே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அடுத்த வீடு நல்லபடியாக கட்டணும்னு முயற்சி பண்ணுங்க, அதுக்கு டைம் வந்துடுச்சு. சனியினுடைய நட்சத்திரத்திலையும் உட்காந்து போகிறார், சனியை பார்க்க போகிறார் அவர். 305 நாட்கள் சனி உங்களுடைய 4க்கும் 3க்கும் அதிபதி. 4ஆம் இடம்னா சொந்த வீடு, வசதியோட வாழ்க்கை. அப்படியே ஓட்ட வீட்டிலே இருக்கக்கூடாது. அப்படியே பெஞ்சே தேய்ச்சிக்கிட்டு ஒரே வேலையில் இருக்கணும் இல்லை. ப்ராக்ரஸ், மேலே வாங்க. அதற்குண்டான டைம் இந்த டைம். இந்த குரு ஆயில்ய நட்சத்திரத்துக்கு நுழையிறார். ஆகஸ்ட் வந்து 21ஆம் தேதி அவர் ஆயில்யத்துக்கு வந்துடுறார். அதுலேருந்து உங்களுடைய நீங்கள் வந்து கனவு காண ஆரம்பிங்க. 8ஆம் இடம் வந்து ஆக்சுவலி சொல்லப்போனால் எதிரியினுடைய இடம்தான். அவனுடைய நட்சத்திரத்தில் உட்காரக்கூடிய ஒரு கேந்திராதிபதி, வருமானத்துக்கு உண்டான அதிபதி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை செய்வார். இல்லை
8ஆம் இடத்துல உட்காந்துட்டார், அதனால் இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிடுவார். உண்டு, அந்த மாதிரி பலன்களும் உண்டு. எதை காலி பண்ணுவார் அப்படின்னா, இது வரைக்கும் அடைஞ்சதெல்லாம் காலி பண்ணுவார். 8ஆம் இடத்தினுடைய கொடுப்புன்னு என்ன தெரியுமா? துக்கம், நோய். அப்போ அதையெல்லாம் காலி பண்ணுவார். 8ஆம் இடத்தினுடைய நல்ல விஷயத்தை கொடுப்பார் இந்த குரு. ஏன்? 5க்கு உண்டானவன். ஆனால் அங்கே சனி இருக்கார், சனியை பார்க்கிறார். அதனால முக்கியமாக சொல்ல போனால் 5க்கும் 2க்கும் உண்டானவன், அதாவது தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துக்கு உண்டானவன். பிறகு 5ஆம் இடம்னாக்கா புண்ணிய புத்திரஸ்தானம், புண்ணிய பாக்கியம், படிப்பு, பிறகு புகழ், மங்காத கீர்த்தி, இது அத்தனைக்கும் கர்த்தாவாக விளங்கக்கூடியவர் குரு. அங்கே போய் உச்சமாகிறார் 9ல் போய். அதனால இந்த 2 வீடுமே நல்லா ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்ல வேண்டாம், அப்படி பார்க்கக்கூடாது. உச்சம் ஆயிட்டார், கண்டிப்பாக யோகம் உண்டு. பிறகு 5ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கார். சனி 2 நட்சத்திரத்துக்கு தான் டிராவல் பண்ணுறார். உத்திரட்டாதி, ரேவதி. மறுபடியும் உத்திரட்டாதிக்கு திரும்ப வர்றார், ரேவதிக்கு போகிறார், இப்படியே இருப்பார். இந்த குரு ஜூன் 2லேருந்து அக்டோபர் 31 வரைக்கும் இங்கே இருக்கிறார்ல, அப்பயும் சனி இங்கே தான் இருக்கிறார். மறுபடியும் 85 நாட்களுக்கு இதுக்கு சிம்மத்துக்கு போயிட்டு மீண்டும் வருகிறார் இல்லையா, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறார். அப்படிங்கும் பொழுது 3ஆம் இடமும் 4ஆம் இடமும் வலிமை பெறுகிறது. உங்களுடைய உழைப்புகள் அத்தனைக்குமே ஊதியம் கிடைக்கப் போகிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் கண்டிப்பாக நல்ல பலன் இருக்க போகிறது. அதனால் இது வரைக்கும் உழைச்சி நான் என்னத்தை கண்டேன், ஓடா தெரிஞ்சிட்டேன்னு சொல்லி கவலைப்படாதீர்கள். ஈவன் 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் சரியான அதிர்ஷ்ட காலமாக அமையப்போகிறது இந்த குரு பயிற்சி. அதே போல் 4ஆம் இடத்தினுடைய அமைப்பு. 4ஆம் இடம்னா ஒரு ஜாதகத்தில் பாத்தாளன்னு அர்த்தம், 10ஆம் இடம் உச்சம்னு அர்த்தம். அங்கேயும் அவர் அக்டோபர் 31லேருந்து அங்கே ஒரு 2.5 மாதம் அங்கே போகிறார். 85 நாட்களுக்கு அங்கே போகிறார், கிட்டத்தட்ட 3 மாதம். அந்த கிணத்துக்குள்ளே போட்டதெல்லாம் மேலே எடுத்துடுவார் அவர். நம்ம ஒரு லேண்டு வாங்கியிருப்போம், அது அப்படியே கிடப்பில் கிடக்கும், ப்ராக்ரஸே இருக்காது. ஒரு கட்டடம் கட்டணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருப்போம், அப்படியே கிடப்போம், ஆரம்பித்து அப்படியே எல்லா பாதியில் நிற்கக்கூடிய விஷயத்தையும் இந்த குரு அக்டோபருக்கு அப்புறம் தூசி தட்டி மேலே கிளப்புற மாதிரி எந்த ஒரு பெண்டிங் மேட்டரையும் தூக்கிட்டுவார். அதில் மெயினாக சொத்துக்கள் சமாச்சாரம். அப்புறம் இடம் மாற்றம் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு. முதல்ல 6 மாதம், டிசம்பர் 5க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ராகு சரியான ராகுவாக மாறிடார். இது 2 பலன் நான் சொல்கிறேன். முதல்ல 6 மாதம் உங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டு, இடமாற்றம் உண்டு, கண்டிப்பாக உண்டு. ஆனால் அடுத்த 6 மாதம் அந்த இடமாற்றத்துடன் சேர்ந்து அசுர வளர்ச்சியை அடைய போகிறீர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள். இப்போ குரு உங்களுக்கு 5க்கு உண்டானவன் பாக்யாதிபதி, 2க்கு உண்டான தனாதிபதி. ஆனால் இதே குரு 10ஆம் இடத்துக்கு போகும்போது அவர் உங்களுக்கு அரசியலில் லாபம், பிறகு அரசாங்கத்தின் மூலமாக ஒரு பெரிய பதவி கிடைப்பது, அரசு ஊழியத்தில் பெரிய பெரிய ஒரு மைல்கல்லை அடைவது, நிர்வாகத்திறனில் உலக புகழ் பெறுவது. இந்த குரு 10ஆம் இடத்துக்கு ஒரு 85 நாட்களுக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்கள் அத்தனையும் சரி பண்ணிவிடுவார். சொந்த வீடு விவகாரங்கள் அத்தனையும் சரி பண்ணிவிடுவார். உங்கள் வீடு வேற மாற்ற வேண்டும்னாக்கா ஒரு நல்ல ஒரு மாற்றத்துக்கு அவர் உங்களுக்கு ஒரு நல்ல வீடை பிடிச்சு கொடுத்துருவார். பிஸ்னஸில் 5 அப்படிங்கிறது என்ன தெரியுமா, பிஸ்னஸில் தலைமை ஸ்தானம். அந்த தலைமை ஸ்தானத்தில் உங்களுக்கு ஆட்டம் கொண்டு இருந்த பதவியில் இருந்து ஆட்டம் கொண்டு இருந்த அத்தனை நபர்களையும் ஆணி அடித்த மாதிரி உட்கார வச்சிருவார். இது அத்தனையுமே குருவனுடைய அனுகிரகங்கள். இந்த செக்மெண்ட்டுன்னு நான் சொல்கிறது இல்லையா, இப்போல்லாம் முதல்ல நான் செக்மெண்ட்டு சொல்லி ராசியினுடைய அமைப்புகள்லாம் சொல்லி நிறைய சொல்லிகிட்டு இருந்தேன். மக்களுக்கு என்னென்னு கேட்டால் பலனை தான் நீங்கள் பலனை மட்டும் சொல்லுங்கள், பலனை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா பலனுக்கு வித்தியாசமே தெரியாது நமக்கு. சின்ன சின்ன இதாக இப்போ அந்த முறைகளை பற்றி சொல்லும்போது தான் உங்களுடைய ஜாதகம், ஓ குரு இங்கே இருக்கிறார், அதனால் இந்த பலன் இங்கே இருக்கார், நம்ம எப்படி முடிவெடுக்கணும் அப்படின்ட்டு. எல்லாருமே ஜாதகத்தினுடைய பலனை கேட்கறதுன்னா ஒரு தடவை கேட்டு அவ்வளோதான்ப்பா அப்படின்னு ஓடணும்னு நினைக்கிறோம். நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன நிகழப்போகிறது, நம்முடைய ராசியின் பிரகாரம் என்ன அடைய போகிறோம் அப்படின்னா இதுக்கு சீரியஸ்னஸ் தேவை. நம்ம ஒரு தடவை கேட்போம், அவ்வளோதான், கேட்டுட்டு விட்டுடுவோம். இது முடிவெடுக்கிறதுக்கு இப்போ இத்தனை தேதியிலேருந்து இத்தனை தேதினா அது ஒரு பெரிய சமாச்சாரம். இன்னும் கூட நம்ம மக்களுக்கு இந்த ஜாதகம், அதாவது ஜோஷியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அஸ்ட்ராலஜி,
இதை வந்து எப்படி பயன்படுத்தணுங்கிறது இன்னும் கூட இதாகலை. அது வந்து ஜோதிடம் என்பது வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக மாற வேண்டும், மூட நம்பிக்கையாக இல்லை. அதாவது சயின்ஸ்னா என்ன, அதை படிப்போம், ப்ராக்டிக்கலாக பார்ப்போம் இல்லையா? அதனால தான் சயின்ஸ் வந்து மூட நம்பிக்கைன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா அதுக்கு ப்ரூஃப் இருக்குது, ப்ரூஃப் பண்ண முடியும். அதே மாதிரி இது ஒரு சயின்ஸ். இதை நீங்கள் படித்து மறுபடியும் கேட்டு இவர் சொன்னது கரெக்டாக இருந்ததா, இந்த இடத்துல கரெக்டாக இல்லையே, ஏன் கரெக்டாக இல்லை? நம்ம கடவுள் கிடையாது, ஆனால் கடவுள் கொடுத்த பொக்கிஷமாக இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜி நம்ம பயன்படுத்தணும். அதுக்காக தான் இப்போ சொல்கிறது. அப்போ சொல்லும்போது யாருக்காக சொல்லப்படுகிறது? நமக்காகத்தான் இவர் சொல்கிறார், மெனக்கெட்டு சொல்கிறார், நமக்காக தான் சொல்கிறாருங்கும்போது அதை கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு இதாக பார்த்து அதில் இருக்கக்கூடிய குறிப்புகள்லாம் எடுத்து அதை பரிசீலனை பண்ணணும். அப்படி இருந்தால் தான் நான் எடுக்கக்கூடிய உழைப்புக்கு, உண்மையிலே ரிஷிகளுடைய உழைப்புக்கு நாம் அவருடைய குழந்தைகளாக பாத்திரமாகிறோம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம். அதுதான் உண்மையும் கூட. சரி, இப்போ இந்த குரு வந்து என்னடா சுவாமிகள் நடுவில் திட்டுற மாதிரி திட்டாரோன்னு நினைக்க வேண்டாம். இந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்குங்க. அவர் வந்து அக்டோபர் 31 ஜனவரி 24 வரைக்கும் உங்களுடைய 10ஆம் இடத்துல இருக்கிறாரு சார். நீங்கள் அப்போ எடுக்க வேண்டிய சொத்துக்கள் நிமித்தமான என்ன பிரச்சனை இருந்தாலும் அப்போ தூசி தட்டி எடுங்க. உங்களுடைய இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து அது என்ன உண்டை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு, அதை தீர்க்கறதுக்கு உண்டான முயற்சி எடுங்க. கண்டிப்பாக முயற்சி வெற்றி ஆகுவீர்கள். அப்புறம் ஜனவரி 24 ஜூன் 26 வரைக்கும் வந்து குரு மீண்டும் வந்து இங்கே உட்காருகிறார். அதுதான் சரியான காலம். உங்களுக்கு குருவும் கேத்துவும் வரும், புகழினுடைய உச்சத்தை அடைய வைப்பார். அப்போ வந்து குரு வந்து 8 குண்டானுடைய இதில் இருக்கார், கேத்து கூட உட்கார்ந்துருக்கார், ராகு 3ஆம் இடத்துல மக்கரத்தில் இருக்கிறார். அப்படிங்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை மிஷனும் அவ்வளோ அற்புதமாக நடந்தேறும். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்பது மிஷன் இம்பாசிபிள் மாதிரி. மிஷன் இம்பாசிபிள்னா அதனுடைய லிட்டரல் மீனிங் என்ன தெரியுமா? இம்பாசிபிள் மிஷன், அவ்வளோதான். சாத்தியமற்ற லட்சியம், ஆனால் அதை சாதித்து காண்பிப்பது அதனுடைய அர்த்தம். அதனால தான் மிஷன் இம்பாசிபிள். நீங்கள் வந்து குருவும் கேத்துவும் அங்கே இருக்கிறது, மீண்டும் வந்து கடகத்தில் இருக்கிறதெல்லாம் உண்மையிலேயே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து புரட்டி போடுகின்ற விஷயங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து இதெல்லாம் எனக்கு ஒத்துவே வராதுன்னு சொல்லி நீங்கள் ஒதுக்கின விஷயங்கள்லாம் மீண்டும் எடுத்து எல்லா திறமைகளையும் வளர்த்துக்கிட்டு நீங்கள் பண்ணினீங்கன்னாக்கா நீங்கள் ஜாப்லேயே ஒரு புரட்சியை பண்ண முடியும். இந்த குரு பயிற்சியானது ஜூன் மாதம் போன உடனே உங்களுடைய ஜாபில் என்னென்ன இதெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள், கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அக்கறையை பார்க்காதீங்க. இருக்கக்கூடிய ஜாப்லேயே பாருங்கள், இல்லை இதை விட்டு ஓடணும்னு நினைக்க வேண்டாம். இருக்கக்கூடிய ஜாப்லேயே என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஜாலியாக, அதாவது ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு நீங்கள் ஆரம்பிங்க. கண்டிப்பாக சாதனை புரிவீர்கள். அதனால் கீர்த்தி புகழை மேலோக்குகின்ற இந்த குரு பயிற்சியானது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அது நீங்கள் தொழிலில் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ப்ராக்ரஸ் இருக்குது. தொழிலில் வந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் வந்து தயங்காமல் உழைப்பை மேற்கொள்ளுங்கள். முதல்ல சிந்தித்து செயல்படுங்கள். தொழிலில் வந்து எல்லா தொழில்களிலுமா, முக்கியமாக நான் சொல்கிறது சனியினுடைய காரகத்திலும் ராகுனுடைய காரகத்துவத்திலும் இருக்கக்கூடிய குருவனுடைய காரகத்துவத்திலும், பிறகு புதனுடைய காரகத்துவம் எல்லாமே ப்ராக்ரஸ் ஆகும். சனி அப்படின்னா என்ன? அனைத்து ஜனங்கள், வெகுஜனங்கள், பொது ஜனங்கள் சார்ந்த விஷயங்கள். அப்புறம் கல்குவாரி, ஆயிலு, கேஸு, குடிக்க முடியாத திரவங்கள், பிளாஸ்டிக்கு, அந்த மாதிரி இந்த குப்பையெல்லாம் போட்டு நம்ம அந்த ஒரு கார்ட்போர்டு மாதிரி அந்த போர்டு, இந்த மாதிரியான ஜாப். சின்ன சின்ன சிறு தொழில்கள், தீப்பெட்டி சாலை வச்சு நடத்துறது, அந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்கள், பெருதுளி வெள்ளம் அப்படிங்கிற மாதிரி இந்த சனியினுடைய காரகத்துவம். அப்புறம் சனியினுடைய காரகத்துவம் தான் கார்பரேஷன் கான்ட்ராக்டு. இந்த திருப்பதியில் வந்து முடி கான்ட்ராக்டு, பிறகு குப்பைகள் கான்ட்ராக்டு, விவசாயம், பிறகு வந்து வேளாண் துறையில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும், வண்டி வாகனங்கள்லாம். இப்போ இந்த டிராக்டர்லாம் சனியினுடைய காரகத்துவம். நீங்கள் வண்டின்னு சொன்னாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? பயணிகள் பயணிக்கக்கூடிய வண்டிகள் வந்து சுக்கிரனை சொல்லுவோம். பிறகு செவ்வாயோட மிஸ்ரித்தமான சனியை தான் சொல்லணும். இந்த மாதிரி உழைப்பதுக்கு, அது பவர் ட்ரில்லர் ஆகட்டும், டிராக்டர் ஆகட்டும், அறுவடை செய்யக்கூடிய மெஷின் ஆகட்டும், இது அத்தனை டிபார்ட்மெண்ட்டும், ஆட்டோமொபைல் எல்லாமே வந்துடும். ராகுனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், பிறகு வந்து மீடியா துறையில் விருச்சிக ராசிக்காரர்கள் இருந்தார்கள்னா புதிய மைல்கல்லை செட் பண்ணுவீர்கள். மீடியா துறையில் இருப்பவர்கள், ஆக்டிங் துறையில் இருப்பவர்கள், பிறகு
நிழல், இந்த எடிட்டிங் சைடில் இருக்கிறவர்கள், விஎஃப்எக்ஸில் இருக்கக்கூடியவர்கள், அந்த மாதிரி நிறைய விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ். ராகுன்னு சொன்னால் உங்களுடைய ராகு வந்து பெரிய ராகுனுடைய காரகத்துவத்தில் இருக்கிறதுலாம் பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு ராகு தசை போயிட்டு இருந்தது, இப்போது சுவாதி அப்படின்னா ராகு தசை தான் ஆரம்பம், அது வந்து பாதத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். ஆனால் ஒருத்தருக்கு வந்து சித்ரா வந்து நட்சத்திரம் வந்து அவருக்கு ராகு தசை வந்து இருக்கிறது ஒரு 18லேருந்து ஒரு 23க்குள்ளே இருக்கிறார் அவர் வயசு அப்படின்னாக்கா, அந்த பையன் வந்து அனாயாசமாக எல்லா விதமான ஏஐ சமாச்சாரத்தையும் முடித்து பெரிய ஆளாக வந்துடுவோம். இன்ஃபர்மேஷனில், கம்ப்யூட்டர் விஷயத்துலேயும் சரியான ஆளாக வந்துடுவோம். அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டு, மெயினாக சயின்ஸ் ஓரியன்ட், கெமிஸ்ட்ரி ஓரியன்ட், ரீசர்ச் ஓரியன்ட் அத்தனையுமே நல்லபடியாக வர முடியும். மெடிக்கல்லையும் கூட, அந்த மெடிசன்லையும் கூட டைரெக்டாக ஜென்ரல் டாக்டருங்கிறத சர்ஜன்ஸு, அனஸ்திசியா கொடுக்குறவர்கள் எல்லாருமே, டென்டிஸ்ட்டு, பிறகு நிறைய சொல்லிகிட்டே போகலாம். டென்டிஸ்ட்டு, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவாங்க. அதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுகிறாங்க சுக்கிரனும் சனியும் செவ்வாயும் தான் காரகத்துவம். பிறகு கான்ட்ராக்டுக்கு எடுப்பவர்கள், ப்ரோக்ராம் ஈவெண்ட் கான்ட்ராக்டட், இந்த பெரிய பெரிய செட்டெல்லாம் போடுகிறார்கள் இல்லையா, அதாவது சினிமாவில் போடுற செட்டு அது வேறு, திருமணங்களுக்காக போடக்கூடிய செட்டு, அந்த மாதிரியான கான்ட்ராக்ட். இவர்களுக்கு அத்தனை பேருக்குமே குரு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கார். சுவாமிஜி அரசு வேலைகளில் இருப்பவர்களுக்குன்னா அக்டோபர்லேருந்து அக்டோபர் 31, அதாவது டிசம்பர் ஜனவரி இந்த 2 மாதத்தை பிடிங்க, உங்களுக்கு மேலே வந்துடலாம். ப்ரமோஷன் வேணுமா, பதவி வேணுமா, மேலே வந்துடலாம். அரசியலில் எப்படின்னாக்கா புகழ், அரசியலில் புகழ். எப்பயுமே விருச்சிக ராசி என்பவர்கள் வந்து பெரிய பதவியை வந்து நம்ம விரும்ப மாட்டோம். நம்ம வந்து பெர்னாட் ஷா மாதிரி, அதாவது ஒரு மேதாவியாக, ஒரு தனித்திறமையோட தனித்திறனோடு இருக்கிறது தான் விருச்சிக ராசி என்பவர்களுடையது. ஆனால் அவர்கள் தலைவர்களாக வந்தால் உண்மையிலேயே அந்த கம்பெனியோ அந்த கட்சியோ அல்லது அந்த ஒரு தொழிற்சாலையோ அல்ல அந்த ஒரு ஸ்கூலோ காலேஜோ அவ்வளவு அற்புதமாக முன்னேறும். எல்லா விதமான சின்ன பாயிண்டில், சின்ன நிர்வாகத்தில் முக்கியமான கண்டுபிடிப்பவர்கள், இந்த மாதிரி நிறைய ஃபீல்டு இருக்கிறது. புதனுடைய ஃபீல்டுனாக்கா எல்லா விதமான ட்ரேடிங்கள், அதாவது 2வது பகுதியில் ட்ரேடிங்னா அப்படி பிச்சுக்கிட்டு போகும். சரி, பர்சனல் லைஃப்பில் வந்துடலாம். மேரேஜ், அதாவது திருமண பிரச்சனைகள்லாம் இருந்ததெல்லாம் திருமண பிரச்சனைகள்லேருந்து தீர்ப்பு கண்டுபிடுவீர்கள். உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து திருமணமே ஆகலை, எனக்கு வந்து பிரச்சனை இருக்குது, எனக்கு திருமணமே ஆகாது அப்படிங்கிறவர்களுக்கும் வேறு மொழி பேசக்கூடியவர்கள் அல்லது காதல் திருமணமாக நடந்தேறும். காதல் திருமணத்தில் வயசு கொஞ்சம் அதிகமான வயசாக இருப்பவர்களோட நமக்கு ஒரு சிநேகிதம் ஏற்படும், அது பெண்ணோ ஆணோ. உறவுகளில் வந்து எல்லா உறவுகளில் இருந்த பிரச்சனைகள், ஏன்னா துரோகங்கள் நிறைய பார்த்தாச்சு நம்ம, அதனால் அந்த உறவுகளுக்குடைய பிரச்சனைகள் அத்தனையும் இந்த குருவானவர் நீக்குகிறார். பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைப்பா, ஏன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கூட இருந்தவர்களே தான் குழி படித்ததே ரொம்ப. அதுவும் அஷ்டமத்து சனியில் மகா அதுவும் இந்த கடந்த டிசம்பர் ஜனவரிலாம் 25 டிசம்பர் முடிஞ்சு 26லாம் வந்துச்சுல பெரிய சோதனை, திருட்டு, நம்மகிட்ட இருந்து நிறைய பொருள்கள்லாம் இழப்பு, இது அத்தனையும் மீட்டு கொடுத்துருவார். ஆக உறவுகளில் வந்து கணவன் மனைவி உறவுக்குள்ள நல்ல ஒரு சுமூகமும், சகோதர உறவுக்குள்ள இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிறதும், பார்ட்னர்ஷிப்பில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிறதுமாக நல்ல பலன்கள் இருக்கின்றன. பிறகு நம்மளுடைய எதிரிங்கிற உறவு அது தொடரத்தான் செய்யும். என்ன சுவாமிகளை எப்படி சொல்லிட்டேன்னாக்கா, நீங்கள் வளரணும்னா அது அப்படித்தான். ஏனென்றால் செவ்வாயினுடைய ராசியாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சரியான எதிரி இருந்தால்தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் வளருவீர்கள். என்ன சுவாமிஜி புதுசாக கதை விடுறீங்க? ஏனென்றால் உங்களுக்கு 6க்குண்டானவனும் உங்களுடைய செவ்வாய் தான். அதனால் சரியான எதிரின்னா என்ன? காம்படிட்டர். ஆமாம், எதிரி என்ன அப்படின்னு அந்த காலத்தில் மாதிரி வந்து வாழையும் கடையும் எடுத்துகிட்டு வந்து வா அப்படின்னு அந்த மாதிரி இல்லை. காம்படிட்டர், உங்களுக்கு போட்டியாளர். நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், ஏதாவது ஒரு போட்டியாளராக இருந்தால் அப்படியே தேல் கொட்டின மாதிரி ஆகிடுவீங்க. நீங்கள் அப்படி பம்பரமாக சொல்லுங்க, அதை முதல்ல சோர்ந்து உட்காந்துருவோம், பேன் சோர்ந்து போயிடுவோம். ஆனால் கொஞ்சம் காலம் கழித்து தன்னையே தான் வந்து மேக் பண்ணிட்டு மறுபடியும் மீண்டும் எழுந்து வந்து பார்த்துருவோம். அப்படி அதுதான் விருச்சிக ராசி. அந்த விருச்சிக ராசிக்கு பலம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த குரு உட்கார்ந்துருக்கிறார். அந்த விருச்சிக ராசிக்கு டிசம்பருக்கு அப்புறம் ராகு சரியான பலத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறார். அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கேத்து டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து குருவனுடன் சேர்ந்து
அதாவது ஜனவரியிலேருந்து குருவோட சேர்ந்துப்பார். அவர் ஜனவரியில் குரு மீண்டும் வரார் இல்லையா, அப்போது இன்னும் பண பலத்தையும் அதே போல் செல்வாக்கு பலத்தையும் கொடுக்கக்கூடிய கேத்துவாக இருக்கிறார். அப்படிங்கும்போது எந்த உறவையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது. ஆனால் அப்பாவோட உறவை மட்டும் கொஞ்சம் நம்ம அனுசரித்து போக வேண்டியது இருக்குது. அப்பாவோட உறவோட கிளாஷ் பண்ண வேண்டாம். ஆனால் குழந்தைகளுடைய குழந்தைகளுக்கு ஒரு திருமணம் நடத்த வேண்டும், தன்னுடைய தங்கைகளுக்கு அல்லது தம்பிமார்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது, இது எல்லாமே நல்லபடியாக பண்ண முடியும். அம்மாவனுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இது உறவுகள் அமைப்பு நம்ம சொல்லிட்டோம். பிறகு சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயத்தில் இந்த அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள்லாம் அக்டோபர் 31க்கு பிறகு அசையா சொத்துக்கள் அதிகமாக வாங்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதற்கு முன்பு வேண்டாம். ஏன்னா ராகு கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்கார். இப்போ குருவுடைய பார்வையிலையும் இல்லை. அதனால் சொத்துக்கள் வாங்குற விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக. சொத்துக்கள் வாங்க வேண்டாம்னா கண்டிப்பாக வாங்குவீர்கள். சொத்துக்களையும் கண்டிப்பாக விருச்சிக ராசி நண்பர்கள் வாங்குவீர்கள். நீங்கள் அசையா சொத்துக்கள் வாங்க வேண்டும் அப்படின்னாக்க கொஞ்சம் அக்டோபர் நவம்பர்லேருந்து நீங்கள் வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பத்துலேருந்தே நல்லாயிருக்கு. ராகு கேந்திரத்தில் சதபிஷாவில் இருந்தாலும் கொஞ்சம் டாக்குமெண்டேஷன்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தாலும் ஆரம்பத்துலேருந்தே அவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஃபாரினில் இருக்கிறவர்களுக்கு எப்படி இருக்குது தொழில் சார்ந்த விஷயத்தில் அப்படின்னாக்கா, இந்த சனியும் ராகுவும் 4ம் 5மாக உட்கார்ந்துருக்கிறார்கள். ஃபாரினில் இருக்கிறவர்கள் நீங்கள் சொந்த தொழில் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக பௌர்ணமி சிவன் கோயிலுக்கு போய்ட்டு அம்பாளையும் சிவனையும் வழிபடணும். ஏனென்றால் ப்ராக்ரஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் அதே ஃபாரினில் இருப்பவர்கள் நவம்பருக்கு பிறகு நீங்கள் நினைத்தது அத்தனையுமே சாதித்து கொள்ளலாம். குடியுரிமை பெறலாம். ஒரு சின்ன ஒரு மாற்றம் கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும், வேலை மாற்றம் கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். இப்போ கொஞ்சம் குழப்பமாக கொஞ்சம் பயப்படக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கிறார்கள் விருச்சிக ராசி நண்பர்கள் ஃபாரினில். அந்த நிலைமை மாறும், கண்டிப்பாக மாறும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இருந்தாலும் 4ஆம் இடம் 5ஆம் இடம் ராகு சனி இந்த 2 பேர் உட்கார்ந்துருக்கிறதுனால குருவனுடைய அருளினால் கண்டிப்பாக மேதா தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாட்டினால் உங்களால் சாதிக்க முடியும். படிப்பு துறையிலையும் ஏற்கனவே கொஞ்சம் நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது, ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் நல்லபடியான பலன்கள் உண்டு. அதனால் கவலைப்படாமல் நல்லா படிக்கணும், டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் படிக்கணும், அவ்வளோதான். தொழில் துறையில் எல்லா ஃபீல்டுக்கும் நான் சொன்ன மாதிரி கல்வித்துறையில் படிக்கணும் அப்படின்னு போகும்போது, இப்போ நீங்கள் ஆக்டிங்கு போகிறது, ஸ்போர்ட்ஸுக்கு போகிறது, அல்லது நான் இதை விட்டுட்டு வேறு ஏதாவது யூடியூப் நான் க்ரியேட் பண்ணுறேன்னு போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் அடக்கித்தான் வாசிக்க வேண்டும். படிப்புன்னா படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். எதிர்காலம் படிப்பில் தான் இருக்குது. அதனால் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு படிக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டெஃபிஷியன்சி கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் ஒரு ஜாப் பார்த்துக்கிட்டே படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமாக ஹார்மோன் ரிலேட்டட், நர்வ்ஸ், நியூரோ ரிலேட்டட், இதில் 2ல் ஜாக்கிரதையாக இருக்கும். ஹார்மோன் ரிலேட்டட்னா தைராய்டு ஹார்மோன் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நியூரோன்னாக்கா இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, உங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்டது, தலைவலி சம்மந்தப்பட்டது, இதில் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு யூரினேஷன், இதுலேயும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்னாக்கா இதெல்லாம் வந்தால் உடனடியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் பாதகத்தை கொடுக்காது. அதனால் 5க்கு உண்டானவன் ஆகிய குரு உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தான் கொடுக்கிறார் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. கீர்த்தியையும் புகழையும் லாபத்தையும் நல்ல வாழ்க்கையினுடைய தரத்தையும் உயர்த்துகிறார் அப்படின்னு நான் சொன்னேன். அது உண்மையே. ஆக இந்த குரு பயிற்சியானது ஓரளவு எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ தான் பிளானட்டரி பொசிஷன்ஸையும் அதிகமாக சொல்லக்கூடாதுன்னு ஒரு கட்டளை வந்திருக்கிறது, அன்பு கட்டளை. அதனால் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன். ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய முடிவை நீங்கள் எடுப்பதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். மேதா தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். அதாவது ஓம் தம் தட்சிணாமூர்த்தையே நமஹா, அதுவே போதும். நீங்கள் எப்பவுமே கும்பிட வேண்டியது யார் தெரியுமா? முருகன் தான். முருகனை கும்பிடுங்க. உங்களுடைய சொந்த முடிவு எடுக்கும்போது முருகனை கும்பிட்டு விட்டு முடிவெடுங்கள். நீங்கள் புதன்கிழமைகளில் முடிவெடுக்காதீர்கள். புதன்கிழமை உங்களுக்கு ஒரு ஆகாத நாள். அதனால் புதன்கிழமையை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. சனிக்கிழமையை அவாய்ட் பண்ணணுமா? இல்லை, புதன்கிழமையை அவாய்ட் பண்ணணும்,
செவ்வாய்க்கிழமையை அவாய்ட் பண்ணணும். ஐயோ செவ்வாய்க்கிழமை நம்ம நாளாச்சு அப்படின்னா முடிவெடுப்பதற்கு அது சரியான நாள் அல்ல. செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் வேலைக்காரர்களை சேர்க்கலாம். ஆமாம், இது இன்னொரு சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் வேலைக்கு நம்ம போய் வேலைக்கு போகிறது ஒரு பக்கம், நமக்கு கீழே நல்ல வேலைக்காரன் கிடைக்கணும் இல்லையா? அதுக்கு ரொம்ப அவசரமாக இருந்தால் ஜூனுக்கு அப்புறம் தேர்ந்தெடுங்கள். இல்லையா ஆகஸ்ட் 20க்கு அப்புறம் தேர்ந்தெடுங்கள். நல்ல வேலைக்காரர்கள் ஒழுங்காக அமைஞ்சிட்டாலே, அதாவது ஈகோ பார்க்காம உங்களோட ஒரு அன்போட நேசிப்போட அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க. பணமாகவும் கொடுங்க, மரியாதையாகவும் கொடுங்க. அதையெல்லாம் கொடுக்கும்பொழுது ஒரு வேலைக்காரர் உங்களை பார்த்து கொள்ளக்கூடிய பாதுகாவலர் கிடைச்சார்னா அதுதான் பாக்கியம். அது இந்த இதில் நடக்கும், குரு பயிற்சியில் நடக்கும். இந்த உறவினரில் இன்னும் ஒரு காதல் விஷயங்களில் வெற்றி கிடைப்பதும், காதல் விஷயங்களில் வெற்றி கிடைப்பதுன்னா கொஞ்சம் வயது வித்தியாசம் இருக்கும்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால் ஃபேமஸ் பர்சனாலிட்டியாக புகழுடன் விளங்கப் போகின்ற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.